நம்மளோட எக்லெஸ் கேரமல் கஸ்டர்டில் 5 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. மில்க்கு, சுகரு, கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சமாக க்ரீமு, லாஸ்ட்டாக கொஞ்சமாக கண்டன்ஸ் மில்க் அது ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கிடைக்கிறதுக்காக. இந்த ரெசிபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரமல் ரெடி பண்ணுறது. கேரமல் ரெடி பண்ணி நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளோட கஸ்டர்டை வந்து அது மேலே போட முடியும். கேரமல் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. மோல்டில் ஊற்றி ஆற விட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடர், பால் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா இது வந்து பால் கூட கொதிக்கும் போது நம்ம கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஃபஸ்ட்டே பால், சர்க்கரை, க்ரீமு, கண்டன்ஸ் மில்க். பால் கொஞ்சமாக சூடாக வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடரும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கஸ்டர்டை குக் பண்ண போகிறோம். ஒரு மினிமம் 3 to 5 மினிட்ஸாவது வேணும். நம்ம கஸ்டர்ட் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஆறி போயிருக்கிற கேரமல் மோல்டில் செட் பண்ணியிருந்தோம்ல அதில் ஊற்றிக்கலாம். கஸ்டர்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிமோல்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம முட்டை இல்லாத கேரமல் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. வேறங்க எப்பவுமே சொல்கிறதா எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண எக்லெஸ் கேரமல் கஸ்டர்டை அம்மா சாப்பிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.